எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஜே ஸ்டுடியோஸ். நான் உங்கள் மிஸ்டர் ஜே. இன்றைக்கி நம்ம பார்க்க போது ஷாங்சி அண்ட் த லெஜெண்ட் ஆஃப் த 10 ரிங்ஸ், அதாவது மார்வலோட வரப்போகிற படத்துக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த ட்ரெய்லரை ஃபுல் அண்ட் ஃபுல் அலசி ஆராய்ஞ்சிடலாம். நம்ம எல்லாருமே ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் படத்துக்கான ட்ரெய்லருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா இவங்க ஷாங்சியோட ட்ரெய்லர் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் பட் இட்ஸ் ஓகேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ட்ரெய்லர் ரொம்பவே தரமாக இருந்தது. நம்மளுக்கு புது புது விஷயங்கள் நிறைய காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹல்கோட பழைய வில்லனான அபாமினேஷன், அதாவது இன்க்ரெடிபிள் ஹல்கில் ஹல்கோட வில்லனாக வந்த அந்த அபாமினேஷன் இதில் ரிட்டர்ன் கொடுத்துருக்காரு. அவர் எப்படிங்க வந்தார், கூடவே வாங்க இவர் கூட சண்டை போடுற மாதிரி இருக்குது. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கூட வர வாங்க இது எப்படி போக போகுதுன்னு எனக்கு கண்டிப்பாக ஐடியா இல்லை. நம்ம இது இப்போவே அதை ஃபுல்லாக பிரேக் டவுன் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வந்து பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எங்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டான்னு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இந்த ட்ரெய்லரில் இருக்க ஹிடன் டீடைல்ஸ், ஈஸ்டர் எக்ஸ் இதெல்லாம் பார்க்க போகிறது இல்லை. இந்த ட்ரெய்லரில் முக்கியமான விஷயங்கள் எதெல்லாம் நடந்தது, அதெல்லாம் எப்படி இந்த படத்தில் வரப்போகுது, இந்த படத்தோட பிளாட் எப்படி இருக்குன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அபாமினேஷன் கிட்ட வரும்போது கடைசியாக அவர் இன்க்ரெடிபிள் ஹல்கில் தான் நம்ம பார்த்தோம். அதாவது இன்ஃபினிட்டி சாகாவோட 2வது படத்தில் அவரை நம்ம பார்த்தோம். இப்போ மல்டிவர்ஸ் சாகாவோட 2வது படம். ஆமாங்க, இது மல்டிவர்ஸ் சாகான்னு எல்லா ஃபேன்ஸாலையும் அழைக்கப்படுது. அதுக்கு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை. இருந்தாலும் நம்மளும் அப்படியே கூப்பிடுவோம். மல்டிவர்ஸ் சாகாவோட 2வது படம், அதாவது ஷாங்சி. ஃபஸ்ட்டு படம் பிளாக் விடோ, செகண்ட் படம் ஷாங்சி. இதுலேயும் அபாமினேஷன் வராரு. என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ் இல்லைன்னு தெரில, 2 செகண்ட் படத்துலேயும் இவர் தான் வராரு. இதில் அவர் கண்டிப்பாக ஒரு கேமியோ ரோல் தான் கொடுக்கப்படும். ஏன்னா இது முழுக்க ஷாங்சியோட படம். ஹல்கோட வில்ல வந்து இதில் வந்து ஷாங்சிக்கு ஒரு வில்லனாக வருவாரா என்பது சொல்ல முடியாத விஷயந்தான். அண்ட் ஆல்சோ ஏன்னா இந்த படத்தில் மெயின் வில்லனே ஷாங்கியோட அப்பா வென் வு தான். அவர்கிட்ட நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போவோம். அதுக்கு முன்னாடி இந்த கடைசி சீனை ஃபுல் அண்ட் ஃபுல் பிரேக் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், அவரை எதிர்த்து சண்டை போடுறது யார் தான். நிறைய பேர் இதை வாங்குன்றாங்க. ஏன்னா அவர் வந்து அந்த சாசரர் மாதிரி அந்த மேஜிக்கில் ஷீல்டை உருவாக்குறாரு, அதுவும் ஆரஞ்சு கலர் ஷீல்டு. இந்த உலகம் முழுக்கவே நிறைய சாசரர்ஸ் இருந்தாலும் இவர் கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு நம்மளோட வாங் மாதிரியே இருக்கார். அண்ட் ஆல்சோ இந்த படம் நம்மளுக்கு எந்த டைம் லைனில் வரப்போகுதுன்றது கிளியராக தெரியல. அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் இது எந்த டைம்லைனில் இருக்கும், வாங்க எதுக்காக இங்கே வந்திருப்பாருன்றதை கெஸ் பண்ண முடியும். இது வந்து டோக்கியோவில் நடக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இதோட டைம்லைன் தெரியாதனால நம்மளால் மேலும் இதை பற்றி பேச முடியாது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, ஷாங்சியோட படம் ஷூட்டிங் நடக்கும் போது இந்த ஷாங்சி ஆக்டர் கூட இவர் வாங் ஆக்டர் வந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க 2 பேருமே. அதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது அபாமினேஷன் வெர்சஸ் வாங் தான். பட் வாங் இங்கே எதுக்கு சண்டை போடுறாருன்னு கிளியராக எங்களுக்கு தெரியல. அண்ட் அபாமினேஷன் இங்கே எதுக்கு சண்டை போடுறாருன்னு நம்ம பார்க்கும்போது ஜென்ரல் ராஸ் இவரை வச்சு ஏதாவது பண்ணுறாரா என்ற மாதிரி நம்மளுக்கு தோணலாம். ஏன்னா அபாமினேஷன் இங்கே வந்து வாங் கூட சண்டை போட்டிருக்காரு. வாங்கா யாருன்னு தெரியல, இருந்தாலும் நம்ம வாங்னே வச்சுப்போம். வாங் கூட அவரையே சண்டை போடணும். இது வந்து ஒரு பேட்டில் ஹவுஸ், அதை அண்டர் கிரவுண்ட் பேட்டில் ஹவுஸ் அந்த மாதிரி தான் தெரியுது. இதில் ஷாங்சியும் கடைசியில் ஃபைட் பண்ண போதான் நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. இதே இடத்துல தான் அவரோட சிஸ்டர் கூட ஃபைட் பண்ணுற மாதிரியும் நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் நம்ம படத்தில் ரொம்பவே கிளியராக தெரிஞ்சுக்கோன்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் ஆல்சோ கண்டிப்பாக இவங்க 2 பேருக்குமே ஒரு கேமியோ ரோல் தான் இருக்கும். 30 மினிட்ஸ்க்கு மேலே இவங்க வரமாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்க்குள்ளே வருவாங்களே தவிர கண்டிப்பாக இவங்க மெயின் ரோல் எடுத்து பண்ணுற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வென் வுவை பற்றி தான், அதாவது ஷாங்சியோட அப்பா. இவரை நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சீன்லேயே காமிச்சிருக்காங்க. அந்த லெஜெண்ட் ஆஃப் த 10 ரிங்ஸ், அந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனோட அந்த ஃப்ளாகை காமிச்சிருக்காங்க. அடுத்து இவர் தான் காமிக்கிறாங்க. இவர் அந்த 10 ரிங்ஸை ரொம்பவே சூப்பராக ஹேண்டில் பண்ணுறாரு. இது அவர் கூட ரொம்ப நாள் இருந்திருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அதனால் இவருக்கு இம்மார்டாலிட்டி கிடச்சிருக்கலாம், இல்லைனா சூப்பர் சோல்ஜர் சீரம் மாதிரி பெரிய பலத்தை கொடுக்கறதுனால இதுவும் அந்த கொஞ்சம் ஏஜிங்கை டிலே பண்ணலாம், அப்படியும் இருக்கலாம். ஏன்னா இவங்க வந்து பெரிய ஆயுதங்கள்லாம் வச்சு பயன்படுத்தலை. இந்த கன்ஸு, கேனன்ஸ் அதெல்லாம் பயன்படுத்தலை. இவங்க யூஸ் பண்ணுறதுலாம் வெறும் வால் சண்டை மாதிரி தான் இருக்குது. அதனால் இது ஏன்ஷியன்ட் டைம்ஸில் நடக்கிற மாதிரியும் காமிக்கலாம். இந்த படத்துலேயே நிறைய ஃபேண்டசி விஷயங்கள்லாம் இருக்குது. அதில் நம்ம ஒன்றுனா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே கிளியராக நோட்டீஸ் பண்ண வேண்டியது,
இங்கே நடக்கிறது மாதிரி ஒரு பழைய காலத்து சண்டை மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல வெண்பு இருக்காருன்னா ஒரு வேளை இவர் ரொம்ப நாள் உயிரோடு இருந்துக்கலாம் அந்த 10 ரிங்ஸோட உதவி மூலயமா. பழங்காலத்துலேருந்தே ஒரு கிங்டம் மாதிரி இருந்து இப்போது ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் மாதிரி அந்த 10 ரிங்ஸ் என்பதை நடத்திட்டு வந்திருக்கலாம். பட் நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னு தெரியல. இல்லைனா இவர் டைம் ட்ராவல் கூட பண்ணியிருக்கலான்னு பல பேர் தியரிஸ்லாம் சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக டைம் ட்ராவல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா டைம் ட்ராவல் பற்றி ஏற்கனவே நம்மளுக்கு அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்லேயே காட்டிட்டாங்க. நம்ம பொறுத்து பார்ப்போம். டைம் ட்ராவல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இவர் மோஸ்ட்லி இம்மோர்டல் பவர் இவருக்கு இருக்கலாம். இல்லைனா இவருக்கு ஏஜ் ஆகிறது டிலே ஆகலாம் அந்த 10 ரிங்ஸோட உதவி மூலயமா. அந்த 10 ரிங்ஸ் கிட்ட வரும்போது அந்த 10 ரிங்ஸை வச்சு இவர் இன்னொருத்தவங்க கூட பேட்டில் பண்ணுறாரு. அதுவும் அவங்க ஈஸியாக இதிலேருந்து தப்பிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அது வேறு யாரும் இல்லைங்க, நம்மளோட ஷாங்சியோட அம்மான்னு தான் நான் நினைக்கிறேன். அது ஷாங்சியோட அம்மாவாக இருக்கும்போது அவங்கக்கிட்ட கடைசியில் ஒரு பவர் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஏர் பெண்டர் மாதிரி அப்படியே சுற்றி காமிக்கிறாங்க. நம்மளோட 7ஆம் அறிவில் சூர்யா பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க அவங்களும். அதில் பார்க்கும்போது இந்த பவர்ஸ் அந்த மாதிரி ஒரு தற்காப்பு கலை இருக்கவங்க வந்து அந்த 10 ரிங்ஸோட பவரை வந்து கொஞ்சம் டிபெண்ட் பண்ணுற மாதிரி காமிக்கலாம். ஏன்னா ஷாங்சிக்கிட்டேயும் அந்த கலை இருந்ததுன்னா அவங்க அம்மா கண்டிப்பாக சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா இவரும் வந்து அந்த 10 ரிங்ஸை எதிர்த்து சண்டை போடும்போது இவருக்கு ஈஸியாக இருக்கும் சண்டை போடுறதுக்குன்றதுக்காக கொடுத்துருக்கலாம். அப்படி இவங்க அப்பாவும் இவருக்கான அந்த சண்டை கலை எல்லாமே சொல்லி கொடுத்து தான் வளர்த்துருப்பாங்க. நடுவில் ஒரு 10 வருஷம் தனக்கான வாழ்க்கையை வாழணும் என்று கேட்டு தான் இவர் வெளியே வந்திருக்காரு. உள்ளே போக வேண்டியது மறந்துருக்கலாம். இல்லைனா அவர் வந்து வேணும்ட்டுமே போகாமல் இருந்திருக்கலாம். இதுதான் சான்ஸு, நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாங்சி வந்து உள்ளே போகாமல் இருந்திருக்கலாம். அதனால் இது ரொம்பவே மிஸ்டீரியஸாக தான் இருக்குது. நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். அண்ட் நம்ம அடுத்து முக்கியமாக பார்க்க போகிற விஷயம் இந்த ட்ராகன் அண்ட் ஒரு சிங்கத்தை காமிச்சிருக்காங்க. இந்த ட்ராகன் அண்ட் இந்த சிங்கம், இந்த ட்ராகன் கிட்ட இருந்து இது வந்து ஃபிங் ஃபேங் ஃபூங் கிடையாதுன்னு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. பட் நம்ம பொறுத்து பார்க்கணும். பட் இது கிரேட் ப்ரொடெக்டட் ட்ராகனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த கிரேட் ப்ரொடெக்டட் ட்ராகன் பற்றி நம்மளுக்கு அவ்வளோவா தெரியல. இருந்தாலும் இந்த ட்ராகன் மூலயமா ஷாங்சிக்கு ஏதாவது பவர் கிடைக்கலாம் நான் நினைக்கிறேன். இந்த சீனுக்கு அடுத்து தான் அடுத்த சீன் காமிக்கிறாங்க. அதில் அடுத்த சீனில் வந்து அந்த 10 ரிங்ஸில் 2 ரிங்கை இவர் வச்சுருக்காரு. நீங்கள் நல்லா பார்த்தாலே தெரியும், இவர் அந்த ரிங்கை வச்சுருக்காரு. அவர் சில ரிங்ஸை வச்சுருக்காரு. நடுவில் ரிங்ஸ் எல்லாமே மாட்டிக்கிட்டு திணறுது. இவங்க 2 பேரோட ஃபுல்லாக எந்த பக்கம் அது போக முடியாமல் திணறுதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி போகும்போது இந்த ரிங்ஸ் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறதுக்காக ஒரு சக்தியை வேணும்னா அந்த ட்ராகன் கொடுத்துருக்கலாம். இவர் பக்கம் அந்த அனிமல்ஸ்லாம் நிற்கும் போது, அதாவது அந்த சிங்கம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு ட்ரெஸ் போட்டு ஒருத்தவங்க சண்டை போட்டிருக்காங்க, ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸில் சண்டை போட்டுட்ருக்காங்க. அதில் ப்ளூ கலரில் இருக்கவங்க தான் இந்த சிங்கம் அடிக்குது. அதே சமயத்தில் ஷாங்சியும் ரெட் கலர் தான் போட்டிருக்காரு, வென்வு ப்ளூ கலரில் போட்டிருக்காரு. அதனால எல்லாமே ஒரு சிங்கில் வருதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம இதில் மெயினாக பார்க்க வேண்டியது இன்னொரு விஷயம், அந்த ஷாங்சி அதை புல் பண்ணும்போது நடுவில் 2-3 ரிங்ஸ் அதில் இருக்குது. பட் அவர் எப்படி வாங்கியிருப்பார் அந்த 2 ரிங்கை கூட? இவர்கிட்ட 2 ரிங் இருக்குது. அந்த 2 ரிங்கை கூட எப்படி இவர் வாங்கியிருப்பார் வென்வு கிட்ட இருந்துன்றது மிகப்பெரிய டவுட்டாகவே இருக்குது. ஏன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் அதை விட்டுற மாட்டார் வென்வு. பட் அதையும் மீறி இவர் சண்டை போட்டு அந்த 2 ரிங்கை வாங்கியிருக்காரு. பட் இப்போ அந்த பவர் யூஸ் பண்ணி மொத்த ரிங்ஸையும் அவங்க அப்பா கிட்டேருந்து வாங்கிடலான்னு அவர் பிளான் போடுறார் போல. அண்ட் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ட்ரெய்லரில் இருக்கதாங்க செய்யுது. இதில் நம்ம முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டோன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா அந்த லைக் பட்டனை தட்டிடுங்க. கூடவே உங்களோட மார்வல் ஃபேன்ஸ் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. Until this is signing off from Mr. J.